He stepped inside his home, he was overwhelmed with fear. An angel came with words from God, things were still unclear. Saying, read, read, but he could not read, amazing words that he heard. பிஸ்மில்லா சுப்ஹானல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மறுமையை பத்தின கொள்கையை இறைவன் எல்லா தூதர்களுக்குமே, அதாவது ஆதி மனிதர் ஆதம் ஏவாள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கும் இந்த கொள்கைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தான் எல்லா தூதர்களுக்கும் சொல்லி கடைசியா நம்ம திருக்குர்ஆன்லயும் இந்த விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்டின்ட்ட கேளுங்களே, அவங்களும் சொல்லுவாங்க. இந்துக்கள் கேளுங்க, அவங்களும் அதை ஒத்துக்குவாங்க. யூதர்கள் அந்த மாதிரி எத்தனை ஆட்கள் இருக்காங்களோ, அதாவது எல்லா தூதர்களுக்கும் இந்த மறுமையை பத்தின கொள்கையை ஒரே மாதிரி தான் இறைவன் சொல்லியிருக்காருங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரே விதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மறுமையை பத்தி நம்பலன்னு வச்சுங்களேன், அவன் என்ன செய்ய மாட்டான், இறைவனை நம்புறதும் அவன் வேஸ்ட், வானவரை நம்புறது வேஸ்ட், இறை வேதங்களை நம்புறது வேஸ்ட் தான், இறை தூதரை நம்புறது எல்லாமே அவன் வேஸ்ட் ஆயிடும். இந்த மறுங்கிறது ஒரு நம்பினாதான் அவன் ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்காக வேண்டி அடுத்த படியை நோக்கி அவன் போகவே முடியும். இந்த மர்மங்கிறது ஒண்ணு இல்ல, அதுல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே நன்மைக்கு கூலி கிடைச்சிடும், இந்த உலகத்திலே கிடைச்சிடும், தீமைக்கான கூலி இந்த உலகத்திலே கிடைச்சிடும் சொல்லி அது நம்பலான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எந்த ஒரு நல்ல விஷயமும் அவன் பண்ண மாட்டான். அப்படி இங்கே கிடைக்கிறதும் இல்ல. இந்த உலகத்துல நல்லது செய்யறவங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையான விஷயங்கள் கிடைக்குதானா இல்ல. அதே மாதிரி எவ்வளவோ அழிச்சாட்டியங்கள், தீங்குகள், எவ்வளவு வன்முறைகள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்திலே அவங்களுக்கான தண்டனை கிடைக்குதா? நானும் இல்ல. இதை வச்சாவது நீ நம்பு மர்மங்கிறது. இந்த உலகத்துல நான் அப்படிலாம் ஒரு செட்டப் இல்லையப்பா இங்க, அதனாலயாவது நீ என்ன செய்ய, மர்மையை நீ நம்புங்கிற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்ப இந்த உலகத்துல கூட இந்த உலக பல நடைமுறைப்படி ஒரு கொலை செஞ்சா அவனுக்கு மரண தண்டனைங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு கொலைக்கு அவனுடைய உயிரை போக்குற அளவுக்கு தான் இந்த உலகத்துல தண்டனை கொடுக்க முடியும். அவன் ஒரு 100 கொலை செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த நாட்டு சட்டம், அதாவது இந்த உலகத்துடைய சட்டம் திருப்பி உயிரை கொடுத்து திருப்பி தூக்கு தண்டனை, இந்த மாதிரி 100 முறை உயிரை கொடுத்து தூக்கு தண்டனை, உயிரை கொடுத்து இப்படி பண்ண முடியாது. இந்த உலகத்துல சாத்தியமே பலதுங்கிறதுனால மறுமையில அதுக்கான சாத்தியமா இருக்கும். திருப்பி நான் தோலை கொடுப்பேன் உனக்கு, திருப்பியும் எரிப்பேன், திருப்பியும் இந்த மாதிரி தொடர்ந்தாப்புல நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மறுமையில தான் இருக்கு. தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சரி, நம்மளுக்கான பரிசு கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் சரி, அதாவது சொர்க்கத்துல நம்மளுக்கான வெகுமதிகள் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அங்கதான் இருக்கக்கூடிய. இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பா நான் படைக்கவே இல்லை. நீ எந்த ரூபத்திலையும் பார்த்துக்கோ, பல நூற்றாண்டு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சரித்திரத்தை கூட நீ எடுத்து பார்த்துக்கோ, அப்படி ஒரு செட்டப் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அதாவது நல்ல செய்யறவங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையும், தீமை செய்யறவங்களுக்கு இந்த உலகத்திலே தீமையுங்கிற மாதிரி இல்ல இல்லப்பா, இல்ல இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு பார்வையை செலுத்தி பார்க்கிறப்ப மர்மங்கிறது ஒண்ணு இருக்கும்ங்கிறது சாதாரணமான ஒரு அறிவுள்ளவனுக்கு அது ஒரு புலப்படும். அந்த மர்மங்கிறது எந்தெந்த மாதிரிங்கிறதெல்லாம் இறை வேதத்திலையும் தூதருடைய நடைமுறையிலும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்பினாதான் அவன் இறைவன் நம்புறதாக அர்த்தமாகும், இறை வேதங்களை நம்புறதாக அர்த்தமாகும், இறை தூதர்களை நம்புறதாக அவன் அர்த்தம். அப்படிதான் நல்ல காரியமே செய்யறதுக்கான முயற்சியும் எடுப்பான். இல்லாட்டினா என்ன நினைப்பான், இப்போது எனக்கு என்ன நன்மை, இந்த கணப்பொழுது எனக்கு என்ன நன்மைங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போவானே ஒழிய பின்னாடி என்ன நன்மைங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவன் போகவே மாட்டான். இப்ப நான் இன்பம் அனுபவிக்கணும், இப்ப நான் முள்ளையே அடிக்கணும், இப்ப நான் மட்டும் நல்லா இருந்தா போதுங்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் அவன் நாடி போவானே ஒழிய ஒரு அயோக்கியனா தான் அவன் இருக்க முடியும். இந்த மர்மங்கிறது அவன் நம்பலாதவன் ஒருத்தன் நிச்சயம் ஒரு கடந்தெடுத்த ஒரு அயோக்கிய பாதையை நோக்கி தான் அவன் போவான். அவன் நினைக்க மாட்டான், ஆனா அவனை செலுத்திடும். ஆட்டோமேட்டிக்காவே அவனை அந்த பாதையை நோக்கி செலுத்திடும். இந்த நம்பிக்கை இல்லாதவன், இந்த நம்பிக்கை இருக்கிறவன் அவன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவனை என்ன செய்யும், ஒரு நல்லவனா அது மாத்திடும்.
இந்த உலகத்துல நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த மறுமையை நம்பாதவங்க மட்டும்தான் உலகத்துல வந்து சீர்கேடுகளும், அதாவது அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் அவங்க தான் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மறுமையை நம்பக்கூடியவங்க எவனுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து என்ன சீர்கேடுகளான வேலைகளை செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லது செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, சீர்கேடான வேலைகளை அவன் நிச்சயம் வந்து செய்யவே மாட்டான். இந்த மறுமையை நம்பக்கூடியது இது நீங்க உலகத்துல பார்க்கலாம். இந்த மர்மங்கிற ஒரு கொள்கையை நம்புறதுனால இந்த சமூகத்துக்கும் பலன் உண்டு, தனி மனிதனுக்கும் பலன் உண்டு, அவனுடைய குடும்பம், இந்த உலகம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பலனுள்ள ஒரு ஒரு கொள்கை அந்த நம்பிக்கைங்கிறது. இது வந்து உலக நடைமுறையில பார்த்தா கூட, வேதத்துல பார்க்கறதோட உலக நடைமுறையில நம்ம திறந்த மனதோட நம்மளுடைய கண் கொண்டு பார்த்தா கூட இதனால வந்து ஒரு சமூகத்துக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்மை தான் ஏற்படுது. இது ஒரு தீமையா ஒரு பாதையை நோக்கி இட்டு செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லை இது. அதனாலதான் வந்து மறுமையை வந்து ஆணித்தரமா அதை பத்தி ஃபுல்லா வந்து டீட்டெயிலா வந்து அதை வந்து நீங்க வந்து திருவேதத்திலையும் இறைவனுடைய திருக்குறான்லையும் அவருடைய தூதருடைய நடைமுறையிலையும் நீங்க வந்து நான் சொல்றதோட நீங்க ஒரு 1000 மடங்கு அதிகமாகவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெவ்வேறு நோக்கத்தின் மூலமாக வெவ்வேறு பார்வையை செலுத்தி நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதுல வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும்.